அன்று காலை நபி அவர்கள் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அவர்கள் முகத்தில் கவலை இழையோடியது. மக்கள் தன்னை பொய்யராக்கி விடுவார்களோ என்று நபி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அபூஜஹலின் வருகை அதனை உறுதிப்படுத்தியது. என்ன, ஏதேனும் புது செய்தி உண்டா? அபூஜஹலின் கேள்வியில் கிண்டல் துணித்தது. இன்று இரவு நான் அழைத்து செல்லப்பட்டேன். எங்கே? பைத்துல் முகத்தஸ். அப்போது இங்கே எப்படி எங்களுடன் இருக்கிறீர்? ஆம், மக்காவிற்கும் பைத்துல் முகத்தஸிற்கும் இடையில் ஏறத்தாழ 1000 மைல்கள் தூரம் இருக்கும். குதிரையில் போனால் கூட போவதற்கே பல நாட்கள் ஆகிவிடும். இவர் நம்மிடம் சொன்னதை மற்றவர்களிடமும் சொல்வாரா? இல்லை மறுத்து நம்மை பொய்யனாக்கி விடுவாரா என்ற சந்தேகத்துடனேயே அபூஜஹல், என்னிடம் சொன்னதை மக்களிடமும் சொல்வீரா என்றான். ஆம் என்றார்கள் நபி அவர்கள். பனு கௌஃப் பின் லுஐ கூட்டமே. அபூஜஹலின் இடிக்குரல் வீதிகளில் நடமாடிக் கொண்டிருந்த மக்களை ஈர்த்தது. தெருவோரம் கதை பேசிக் கொண்டிருந்தவர்களை வரச் செய்தது. சிறிது நேரத்திற்குள் ஒரு திருவிழாவை பார்ப்பது போல் மக்கள் திரண்டனர். நன்றாக மாட்டிக்கொண்டார் என்று மனதிற்குள் கூறிக்கொண்ட அபூஜஹல், என்னிடம் சொன்னதை உம்முடைய கூட்டத்தாரிடம் சொல்லும், பார்ப்போம். நபி அவர்களிடம் எவ்வித தயக்கமும் ஏற்படவில்லை. இன்று இரவு நான் அழைத்துச் செல்லப்பட்டேன். எங்கே? பைத்துல் முகத்தஸ். அதற்குள் எப்படி இங்கே இருக்கிறீர்கள்? ஆம். சிலர் கைத்தட்டி சிரித்தனர், சிலர் தலையில் கை வைத்தனர். அபூஜஹல் இதைத்தான் எதிர்பார்த்தான் போலும். கூட்டத்தில் ஒருவர் எழுந்து, நீர் அந்த பள்ளியை பற்றி எங்களிடம் வர்ணித்துச் சொல்ல முடியுமா என்றார். அந்த ஊருக்கு ஏற்கனவே பயணப்பட்ட நபர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தனர். நபி அவர்கள் பைத்துல் முகத்தஸ் பள்ளியை வர்ணனை செய்ய ஆரம்பித்தார்கள். கண் முன்னால் காண்பது போல் அவரது வர்ணனை இருந்தது. கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக, இவர் சரியாகத்தான் சொன்னார் என்று கூறினர். சரியாக கூறுவதை உணர்ந்து மட்டும் என்ன பயன்? தவறான சிலை வழிபாட்டை விட்டு படைத்தவனை மட்டும் வணங்க ஒப்பு கொண்டவர்கள் சிலர் மட்டும்தான். சிந்தனை என்பது அனைவருக்கும் பொதுவானது அல்ல அல்லவா? தான் முன்பு சென்று இருக்காத இடத்தை பார்த்தது போன்று நபி அவர்கள் செய்த வர்ணனைகள் அவர்களது தூதுத்துவத்தை நிரூபணம் செய்தன. வானில் கண்ட காட்சிகளுக்கு அந்த வர்ணனைகள் சாட்சிகளாகின. பிரச்சாரங்கள் தொடர்ந்தன. ரகசிய அகபா உடன்படிக்கை. இந்த குறைஷிகள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் தான் என்ன? நபி அவர்களின் பணி தொடர்ந்து கொண்டிருந்தது. கடலை கண்ட நதியைப் போல இறைவனை தேடும் உள்ளங்கள் இஸ்லாத்தில் சங்கை மித்தன. துன்புறுத்தல்கள் நாளுக்கு நாள் பெருகின. மாதங்கள் ஓடின. ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுடைய காலத்தில் கௌபாவில் மக்கள் கூடுவார்கள் என்று அறிந்திருந்தோம் அல்லவா? அதுபோல நபித்துவம் பெற்ற 11ஆம் ஆண்டு ஒரு ஹஜ் தினம் வந்தது. மற்ற ஆண்டுகளைப் போலல்லாமல் இந்த ஆண்டு ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் நிகழ்வு ஒன்றுக்கு விதை போடப்பட்டது. அந்த ஆண்டு மதினாவில் இருந்து ஹஜ் செய்ய வந்த ஒரு 6 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரச்சாரத்தால் இஸ்லாத்தை ஏற்று ஊர் திரும்புகின்றனர். அடுத்த ஆண்டு அந்த 6 பேர் 12 பேராக திரும்பி வந்தனர் முஸ்லிம்களாக. இவர்கள் நபி அவர்களை ரகசியமாக சந்திக்க ஏற்பாடானது. மக்காவில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் மக்காவிற்கும் மினாவிற்கும் நடுவே அகபா என்று அழைக்கப்பட்ட ஒரு மலை கணவாய் பகுதி ஒன்று உள்ளது. அங்கேதான் எதிரிகளுக்கு தெரியாமல் சந்திப்பதாக திட்டமிட்டபடி அங்கே மதினாவில் இருந்து வந்திருந்த முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தனர். முக்கியமான 6 விடயங்களுக்கு நபி அவர்களிடம் ஒப்பந்தம் செய்தனர். 1, இணை கற்பிக்க மாட்டோம். 2, திருட மாட்டோம். 3, விபச்சாரம் புரிய மாட்டோம். 4, குழந்தைகளை கொல்ல மாட்டோம். 5, அவதூறு கூற மாட்டோம். 6, நல்ல விஷயங்களில் தூதருக்கு மாறு செய்ய மாட்டோம். இந்த ஒப்பந்தம் செய்து அதன் மீது யார் நிலைத்திருக்கின்றாரோ அதற்குரிய நற்பலனை தருவது அல்லாஹுவின் பொறுப்பாகும். யார் இதில்
ஏதேனும் ஒரு குற்றத்தை செய்து உலகிலேயே தண்டிக்கப்படுகிறாரோ அவருக்கு அதுவே பரிகாரமாகும். அல்லது அல்லாஹ் மறைத்துவிட்டால் அவர் அல்லாஹுவின் பொறுப்பில் விடப்படுகிறார். அவன் நாடினால் தண்டிப்பான், அவன் நாடினால் மன்னிப்பான் என்று ஒப்பந்தம் செய்தவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நூல் புகாரி இலக்கம் 18. இது முதலாம் அக்கபா உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. அந்த அரபு மக்களிடம் குடிக்கொண்டிருந்த கெட்ட பண்புகளை விட்டு ஒழித்து அவர்களை தூய்மையான முஸ்லிம்களாக மாற்றுவதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம். ஒரு மனிதன் தன்னளவில் சரியானவனாக இருந்தால்தான் சமூகத்தில் உள்ள தவறுகளை களைவதற்குரிய தகுதியை அடைகிறான். இஸ்லாம் என்பது உலகை ஆளுவதற்காக ஏற்றி வைக்கப்படும் ஜோதி அல்லவா? அதன் நேரான இறை சட்டங்கள் உலகம் முழுக்க நீதி நிரப்ப காத்திருக்கின்றது என்பதை நபி அவர்களுடன் இருந்த முஸ்லிம்கள் அறிந்தே இருந்தனர். ஹஜ் முடிந்து ஊர் திரும்புகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுடன் முஸ்அப் பின் உமைர் என்ற தோழரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். அவருடன் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் கண் பார்வை தெரியாதவர் ஆவார் என்பவரும் மதீனாவிற்கு பயணமானார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் பணியை மதீனாவில் ஆரம்பித்து விட்டார். மக்களுக்கு இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு கொடுப்பதும் குர்ஆனை கற்று தருவதுமே அவரின் பணி. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்அது ரலியல்லாஹு அன்ஹு என்பவரது வீட்டில் தங்கினார்கள். இருவருமாக இணைந்து மதீனாவின் கோத்திரங்களுக்கு தங்கள் அழைப்பை விடுக்கலாயினர். ஓர் ஆண்டு கழிந்தது. அடுத்த ஹஜ் காலம் வந்தது. நபித்துவம் கிடைத்து 13 ஆண்டுகள் இதற்குள் கடந்து விட்டிருந்தன. முக்கியமான ஒரு நிகழ்வை நபி அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். இந்த முறை மதீனாவில் இருந்து ஒரு பெரும் கூட்டம் ஹஜ்ஜிற்கு வந்திருந்தது. அதில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற விஷயம் அவர்களுடன் வந்த மற்ற இணை வைப்பாளர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. நபி அவர்களை சந்திப்பதை மிக ஆர்வமாக எதிர்பார்த்து வந்திருந்தார்கள். நபி அவர்களும் அவர்களை சந்திப்பதை எதிர்பார்த்திருந்தார்கள். ஹஜ் முடிந்த 2ஆம் தினத்தில் அதே அகபா மலை கணவாயில் ரகசியமாக சந்திப்பதாக திட்டம். சென்ற முறையை விட இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிரிகளின் காதில் விழுந்ததென்றால் அவ்வளவுதான். ஹஜ் முடிந்தது. எதிர்பார்த்திருந்த 12ஆம் நாள் இரவும் வந்தது. சப்தமில்லாமல் அங்கு வந்திருந்த முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் அகபாவை எதிர்நோக்கி தயாராக இருந்தார்கள். அபு ஜாபிர் என்பவர் மதீனா வாசிகளின் தலைவர்களில் ஒருவர். அவர் மிகவும் நல்ல மனிதர். அவரை விட்டுவிட்டு முக்கியமான இந்த காரியத்தில் கலந்து கொள்ள அங்கிருந்தவர்களுக்கு மனம் வரவில்லை. அபு ஜாபிரே, நீங்கள் எங்கள் தலைவர்களில் ஒருவர், எங்களில் மிகவும் மதிப்பு வாய்ந்தவர். நாளை நீங்கள் நரகில் வேதனை செய்யப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று அவருக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி அழைத்தார்கள். அல்லாஹுவின் பேரருளால் அவருக்கு இறை நம்பிக்கை என்ற ஒளி கிடைத்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்றார். அவரையும் அழைத்து கொண்டு கிளம்ப முடிவு செய்தனர். அனைவரும் மினாவில் உறங்கிக் கொண்டிருந்தனர். முஸ்லிம்களும் உறங்குவது போல் இருந்தனர். தம் உயிருக்கு உயிரான தூதரை யாரும் அறியாத வகையில் அந்த இரவில் சந்திக்க காத்திருந்த கண்களுக்கு உறக்கம்தான் வந்துவிடுமா என்ன? உள்ளங்கள் குதூகலித்துக் கொண்டிருந்தன. முஸ்லிம்களுக்கு இரவின் பிந்தைய பகுதி தொடங்கியிருந்தது. மெதுமெதுவாக சப்தமின்றி அங்கிருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் இருந்த அகபாவில் குழும ஆரம்பித்தனர். 12ஆம் நாள் பௌர்ணமி நிலவின் குளிர்ந்த ஒளியில் அகபா கணவாயில் குழுமின கூட்டத்தை எதிரிகள் அவதானிக்கவில்லை. தூக்கம் அவர்களை போர்த்தி கொண்டது. சென்ற ஆண்டு 12 பேர் வந்தார்கள். இந்த ஆண்டு எத்தனை பேர் வருவார்கள்? வந்தார்கள். மொத்தம் 72 பேர். அவர்களில் 2 பெண்கள். எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள்? காத்திருந்த கண்கள் குளிர்ச்சி அடைந்தன. நபி அவர்கள் வந்தார்கள். தமது சிறிய தகப்பனார் அப்பாஸ் அவர்களுடன்
அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது முஸ்லிமாக இல்லை. எனினும் தன் அண்ணன் மகனின் செயல்பாடுகளால் உள்ளூரில் கடும் எதிர்ப்புகளுக்கு ஆட்பட்டிருந்த வேளையில் வெளியூர் வாசிகள் இவரை அழைத்து கொண்டு சென்று காப்பாற்றுவார்களா என்பதை அறிந்து உறுதி செய்து கொள்ளவே அவர் நபி அவர்களுக்கு துணையாய் வந்திருந்தார். வந்தவர் பேச ஆரம்பித்து விட்டார். கஸ்ரஜ் கூட்டத்தினரே, முஹம்மது எங்களிடம் எவ்வாறு இருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்கள் கொள்கையை சார்ந்தவர்களிடம் இருந்து இவரை இன்று வரை பாதுகாத்து வந்திருக்கிறோம். எங்களுடன் கண்ணியமாக அதே சமயம் பாதுகாப்பாகவும் இருக்கிறார். என்றாலும் அவர் உங்களுடன் இணைந்து கொள்ள விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு தரும் வாக்குறுதியை காப்பாற்றி எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பீர்கள் என்றால் அவரை அழைத்துச் செல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் அவரை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடுவீர்கள் அல்லது அழைத்து சென்று விட்டு கைவிட்டு விடுவீர்கள் என்றால் இப்போதே இவரை விட்டுவிடுங்கள். இங்கே இவர் கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் தான் இருக்கிறார் என்றார். இந்த விடயங்களையெல்லாம் நமக்கு ஹதீதுகள் வாயிலாக அறிவித்தவர் யாரென்றால் கௌஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஆவார். இவர் பிற்காலத்தில் பெரும் மன்னிப்பை பெற போகிறார் என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. அந்த கௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக் கொண்டிருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நீங்கள் கூறியதை கேட்டுவிட்டோம் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் திரும்பி, அல்லாஹுவின் தூதரே, இப்போது நீங்கள் பேசுங்கள். நீங்களும் உங்கள் இறைவனும் விரும்பியதெல்லாம் எங்களிடம் இருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். அவரது பேச்சில் துணித்த உறுதி மதீனா வாசிகள் முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடுதான் ஒப்பந்தம் செய்ய வந்துள்ளார்கள் என்பதை காட்டியது. நபி அவர்கள் பேசினார்கள், குர்ஆனை ஓதி காட்டினார்கள். அல்லாஹுவின் பக்கமும் இஸ்லாத்தின் பக்கமும் அந்த மக்களை அழைத்தார்கள். உங்கள் மனைவி மக்களை பாதுகாப்பது போல் என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்று உறுதிமொழி கேட்கிறேன் என்று கூறி தம் பேச்சை நிறுத்தினார்கள். அப்போது பராஉ இப்னு மௌரூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை பற்றினார்கள்.